கோவை தனியார் கல்லூரியில் ஆளுநர் ஆர்.என். ரவி கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் கருப்பு உடை அணிந்து வந்த மாணவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். மாணவர்கள் என்ன கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கருப்பு உடை அணிந்து வந்திருக்கிறார்கள்? கள நிலவரம் என்ன கார்த்திக்? வணக்கம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்கக்கூடிய இந்த குடிமையியல் பணி தேர்வுல அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி அவினாசி சாலையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நிகழ்வு நடைபெற வந்தது. நிகழ்வில் ஒரு சில மாணவர்கள் கருப்புடை அணிந்து வந்திருந்தார்கள். ஆனால் கருப்புடை அணிந்து இந்த நிகழ்வில் பங்கேற்க கூடாது என்று காவல்துறை அனுமதி மறுத்ததுனால அங்க ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எதுக்கு இந்த மாதிரி கருப்புடை அணிந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நாங்க எந்த வித உள்நோக்கத்தோடு நாங்க இந்த கருப்புடை அணிந்து வரல, நாங்க வழக்கமா கல்லூரிக்கு வர்ற அந்த நோக்கத்தை தான் நாங்க அணிஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இருந்தாலும் அந்த காரணத்தை போலீசார் ஏற்க மறுத்து அவர்களே வேறு உடை அணிந்து வர சொல்லி தற்போது அவங்க அந்த கருப்புடை இல்லாம தான் இப்ப அந்த அரங்கத்துக்குள்ள அனுமதிச்சிட்டு இருக்காங்க. தற்போது நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில பத்திரிகையாளர்களும் கருப்புடை அணிந்து வந்திருந்தாங்க. தவறா யதார்த்தமா தான் அணிந்து வந்தாங்க. பட் அவங்களே அனுமதி பத்திரிகையாளருக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்காங்க. மற்ற மாணவர்கள் அனைவரும் கருப்புடை அணிந்தவர்களுக்கு யாரும் அனுமதி இல்லாம வேறு உடை அணிந்து வர சொல்லி அவங்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.